அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 30வது பாடலினை சிந்தனை செய்ய உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தையே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஸ்ரீ குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் அருட்பாதங்களை தொட்டு என்னுடைய பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை வணங்கி என்னுடைய ஆத்ம குருவான என ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயன் ஜெயா தம்பதியினரின் அன்பு பாதங்களை வணங்கி ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 30வது பாடலினை சிந்திக்க பிரவேசப்பட உள்ளோம். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்கினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அம்பிகை நம்மளை எந்த மாதிரியெல்லாம் துன்பங்களிலிருந்து விடுவித்து கரையேற்றரா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரியான பாடல். அடுக்கடுக்காக எனக்கு துன்பங்கள் வருகிறது சுவாமி, அம்பிகையை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு அதிலிருந்து விமுக்தி கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கான அருமருந்தான பிரசாதம் போல் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அம்மா, இதுவரைக்கும் 6 பிறவிகள் நல்ல நல்ல பூவெடுத்து அழகான பூஜைகள் செய்து மெதுவாக கடந்து வந்து உன்னுடைய ரகசியத்தினை இந்த பிறவியிலே அறிஞ்சுக்கிட்டேன். அப்போது அறிஞ்ச அந்த நொடியே என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா என்னுடைய மனதிற்குள் நிறைவாக நிறைந்திருக்கிறாய் அப்படின்னு அம்பிகை சொல்கிறார். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய், இனிமே நீ அங்கே இங்கே எதுக்குடா ஓடுற, வேறு ஏதும் சமயம் உனக்கு எதற்கு, உன்னுடைய பரத்திற்கான சமயம் நானே இங்கே இருக்கிறேன்னு வழி காமிச்சிட்ட. கொண்டதல்லை என் கை, நன்றி உனக்கினி நான் என் செய்கினும். என்னை நீ தடுத்து ஆட்கொண்டுட்ட, இனிமே நான் செய்கிற எல்லா செயலுமே உன்னுடையதாயிடுச்சு. இதற்கு மேலே என்ன தனிச்செயலாக நான் உன்னை செய்யணும் அம்மா? எனக்குள்ளே நீ வந்துட்ட, உன்னை நான் எனக்குள்ள ஆத்மார்த்தமாக உன்னை ஸ்தாபனம் செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிட்டேன். இனிமே தனியான ஒரு வினை, நல்ல வினைங்கிறது ஒன்றத்தை செஞ்சு தான் நான் இனி புண்ணியத்தை தேடணுமா அப்படின்னு கிடையாது. நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. இங்கு நடுக்கடல் அப்படின்னு சொல்கிறது சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்சாரம்ங்கிற கடலில் நடுக்கடல்னு சொல்லும்போது எப்போவுமே அது எப்படி இருக்கும்னா சாந்தமாக அலைகளற்று அமைதியாக தெளிந்த நீர் போல ஆழமானதாக இருக்கும். அப்போ நடுக்கடலுள் விழுந்தால் கரையேற்றுவது உன் திருவுளம்னு அவர் சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய அத்துணை இன்பங்களையும் அனுபவித்து முடிந்து சம்சார சாகரத்தின் மத்தியில், அதாவது நடுக்கடலில், இதற்கு மேலே அதாவது ஒவ்வொரு நிலை இருக்கு இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகப்பிரஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வனப்பிரஸ்தாசிரமம், அதுக்கப்புறமா சந்நியாசம் அப்படின்னு இருக்குது. அப்போது கிரகாசிரமத்தில் என்ன பண்ணுறார், அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவித்து விடுகிறார். அவருடைய சிற்றின்பங்கள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்ச பின்னாடி நடுக்கடலுள் விழினும் அவர் அங்கிருந்து வனப்பிரஸ்தம்னு சொல்லப்படக்கூடிய தவத்தினை நோக்கி செல்லக்கூடிய மனநிலையில் இருப்பதாக எடுத்து காட்டுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நடுக்கடலுள் சென்றே விழினும். நான் அதே மாதிரி நான் ஒரு தவத்தை நோக்கி போகும்பொழுது நீங்களே மனதினை ஒருநிலைப்படுத்த அமைதியாக ஒரு இடத்தில் உட்காரணும்னு நினைக்கும் பொழுது பல்வேறான எண்ணங்கள் உங்களுடைய மனதினுடைய அமைதியை குலைக்கும் முற்படும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த வெளி
வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்கள் மனசினை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அம்பிகை என்ன பண்ணுறாளாம், தன்னுடைய கை கொண்டு நம்மளை கரையேற்றுறாளாம். அந்த மாதிரி அவர் சொல்கிறார் பாருங்க, நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. நான் தப்பே செஞ்சாலும் இது என் குழந்தை தான், அவன் தப்பு செஞ்சாலும் அவன் என் பிள்ளை தானே, அவனை நான் மன்னிக்காமல் யார் மன்னிப்பாங்கிற மாதிரி நான் நெறிகளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதை நான் முழுமையாக பயன்படுத்தாமல் தவறாக அதை விடும் பொழுதும் என்னை அனுசரித்து என் மீது அன்பு செலுத்தும் தாயாக இருக்கக்கூடிய அவளுடைய அந்த அருள் திருவுளம் என்னத்தை சொல்கிறது, அவதான் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி. அவளே பல உருவமாக இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் பரமசிவன் அத்துணை விதமாக இருக்கக்கூடிய பல உருவமாகவும் அவளே இருக்கிறாள். அவளே அருவாக இருக்கிறாள். அவதான் உமையவளாக இருக்கிறாள். அருவாக இருத்தல் அப்படின்னா அவள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பரபிரம்மமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. நம்ம ஒரு ஆத்மா தான், ஒன்றே பல உருவே. ஆனால் நம்மளுடைய உடல் ஆனது எத்துணை பேருடன் சம்மந்தப்பட்டிருக்கோ அத்துணை பேருக்கு ஏற்ற மாதிரி பல உருவாக இருக்கிறது. ஒரு தாய் தந்தைக்கு மகனாகவும், கூட பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பியாகவும், நம்மை திருமணம் செய்தவர்களுக்கு கணவராகவும் மனைவியாகவும், நாம் ஈன்ற பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாகவும் பல உருவாகவும் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவானது ஒன்று தான். ஒன்றே பல உருவே அருவே. ஆனால் அந்த ஆத்மா கண்ணுக்கு புலப்படுமா? அது நிச்சயமாக புலப்படாது. அதை உணரத்தான் முடியும். அந்த ஆத்மாவை உணர்ந்தால் ஆத்ம வித்யாம்பிகையான இந்த அபிராமி அம்பிகையை உணர்ந்ததற்கு சமமாகப்படும். அப்போ ஒன்றே பல உருவே அருவே, அவள்தான் என் உமையவள். அந்த ஆத்மாவாக அந்த உமையவளே ஒன்றரை கறந்து விட்டாள் அப்படின்னு தன்னுடைய ஐக்கியானுபவத்தை அவர் பாடினதாக இந்த பாடல் அழகாக நிறைவு பெறுகிறது. அன்றே தடுத்தினை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என அழகாக நிறைவு செய்திருக்கிறார். ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என கூறி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என வேண்டி இன்றைய ஆனந்தலகரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.